ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஓஎம்எஸ் காயின் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க 2500 சொல்லிட்டு. அது முற்றிலும் உண்மையான விஷயந்தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 50 பைசா நாணயம். இது கமமரடே நாணயம். இது நினைவாக அச்சடிக்கப்பட்ட நாணயம். இதோட வருஷம்னு சொல்லும்போது உங்களுக்கு 1982. ஃப்ரெண்ட்ஸ், இதோட கலவை உங்களுக்கு காப்பு நிக்கல் மெட்டல் காப்பு நிக்கல். இதோட எடை உங்களுக்கு 5 கிராம் இருக்கும். அடுத்தது அளவு உங்களுக்கு 24 mm இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது காப்பு நிக்கல் நாணயம். இது ஓகேவா? இதில் உங்களுக்கு சொல்லப்போனால் 2 மினிட்டில் அச்சடிச்சிருக்காங்க. ஒன்று மும்பை மின்ட்டு, ஒன்று கல்கட்டா மின்ட்டு. இதோட வேல்வியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ ஒரு வீடியோ தவறு விட்றீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ரியர் காயினை நீங்கள் தவறு விட்றீங்க. ஓகேவா? வீடியோவை முழுசாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தயவுசெய்து வெளியே போகாதீங்க. உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெளியே போகாதீங்க. வீடியோ முழுசாக பாருங்கள். ஓகேவா? இதில் உங்களுக்கு 1 மினிட்டு உங்களுக்கு ரேர் கேட்டகரியில் இருக்குது. ஓகேவா? இதோட வேல்யூன்னு சொல்லும்போது நம்ம மும்பை மின்ட் உங்களுக்கு காமன் கேட்டகரியில் இருக்குது. ஓகேவா? அதோட வேல்யூ உங்களுக்கு ஃபைன் கண்டிஷனில் 5 ரூபா இருக்குது. வெரி ஃபைன் கண்டிஷனில் 10 ரூபா இருக்குது. எக்ஸப்டில் 15 ரூபா இருக்குது. யூஎன்சி புத்தம் பொசிஷன் அந்த நாணயம் 50 ரூபா இருக்குது. காமன் கேட்டகரியில் இருக்குது. ஓகேவா? அடுத்தது கல்கட்டா மின்ட்டு. அது உங்களுக்கு ஃபைன் கண்டிஷனில் 500 ரூபா இருக்குது. வெரி ஃபைன் கண்டிஷனில் 600 ரூபா இருக்குது. எக்ஸப்டில் உங்களுக்கு 1500 ரூபா இருக்குது. யூஎன்சி புத்தம் பொசிஷன் அந்த நாணயம் 2500 ரூபா இருக்குது. ரேர் கேட்டகரியில் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம மின்ட்டை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்திய நாணயங்கள் அச்சடிக்கப்படக்கூடியது 4 இடங்கள். ஒன்று மும்பை, ஒன்று கல்கட்டா, ஒன்று ஹைதராபாத், ஒன்று நொய்டா. ஓகேவா? இப்போ இதில் இந்த வீடியோவில் மும்பை மின்ட்டு, கல்கட்டா மின்ட் இதுதான் சப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ மும்பை மின்ட்டுன்னா இயற்கை கீழே உங்களுக்கு சின்ன புள்ளி கொடுத்துருப்பாங்க, வைர குறியீடு கொடுத்துருப்பாங்க. அது மும்பை நாணய சிலையில் அச்சடிக்கப்பட்ட நாணயம். கல்கட்டா மின்ட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு இயற்கை கீழே எதுவுமே இருக்காது, எம்டியாக இருக்கும், காலியாக இருக்கும். அதுதான் கல்கட்டா நாணய சாலையில் அச்சடிக்கப்பட்ட நாணயம். இதான் உங்களுக்கு 4 மின்ட். இதில் 2 மின்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று மும்பை மின்ட்டு, ஒன்று கல்கட்டா மின்ட்டு. வீடியோ பார்த்துட்ருக்க நல்லுள்ளங்கள் தயவுசெய்து வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. தயவுசெய்து வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஒரு லைக் போடுங்க. தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே, வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி. அனைவரும் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.